ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசு அப்புறம் சிறகடி காசையில் நம்ம ரோஹினி ஒரு பக்கம் சிந்தாமணிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, சிந்தாமணி ஒரு பக்கம் ஃபைனான்ஸர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச, அதாவது மீனா வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கா, மீனாக்கு பயந்ததா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேம் விளாட்றாராம். காசை வாங்கிட்டு நீங்கள் எப்படியாவது அனுப்பி விட்ருங்க, 10 லட்சம் காசு கேளுங்கன்னு சொன்னதுக்கு 5 லட்சம் தானே, பரவாயில்ல 5 லட்சத்தை வாங்கிக்கோங்க, அதை நம்ம வந்து ஷேர் பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கூடையே இருந்துட்டு குளிப்பறிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. இல்லைனா மட்டும் செய்யாமல் ஓடுவாங்க. நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இதில் என்னையா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாரு நம்ம முத்துவும் மீனாவும். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இங்கே ஒரு பக்கம் ரோகிணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனான்சர் நேரில் வந்துட்டு ரோகிணிக்காக நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்ல, இவளே செட் பண்ணுவாலாமா, இவளே வெளியெடுப்பாலாமா. உடனே இறக்க குணம் அதிகமாகிடுச்சு நம்ம மனோஜுக்கு. தான் கண்ணா ஏமாறாத ஓடி போயிடு அப்படின்னு சொன்னால் கேட்குறாரா. வெளியே வந்துட்டு தேங்க்ஸ் ரோகிணின்னு சொல்ல, டே இவன் மாறிட்டான், கவுத்துட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் நீயே பிளான் பண்ணிட்டு கடைசியில் காசை கொடுக்குற மாதிரி ஏமாத்திரியான்னு சொல்லி கேட்க, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே எப்படி மனோஜ் வந்துட்டான் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரோகிணி தான் வெளியே கூட்டு வந்தான்னு சொன்னேன். இது உனக்கு போட்ட ஸ்கெட்சின்னு கூட வாட உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பத்திரகாளியாக மாறிட்டாங்க நம்ம விஜயா. ஆக மொத்தத்தில் ஜெயிலுக்கு போன புள்ளன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் நம்ம முத்துவை திட்டுவாங்க. இப்போ மனோஜை தான் திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வந்துட்டு இவன் என் பிள்ளையே இல்லை, இவனை தண்ணி தெளிச்சு விட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க, விஜயா அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரத்தி எடுத்து உள்ள கொட்டு வர, கடைசியில் ரோகிணி பேரை கேட்டோன்னே கட்சிக்கும் காண்டாமிருகமா இவங்களே மாறிட்டாங்க. ஆக மொத்தத்தில் போகிற இடம்லாம் நம்மளை வளைச்சிக்கிட்டு குத்துறாங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்கு.